அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைய காணொளியில பார்க்க இருப்பது கிரியேட்டிங் 4x4 மேஜிக் ஸ்கொயர்ஸ் ஃப்ரம் எ மந்த்லி காலண்டர். மாத நாட்காட்டி எடுத்துக்க போகிறோம். உங்களுக்கு 12 மாதம் தெரியும். அதில் வர ஏதேனும் ஒரு மாதத்தை எடுத்துக்க போகிறோம். அதாவது மாத நாட்காட்டி காலண்டர் ஷீட்டு எடுத்துக்கிறோம். எடுத்துக்கின்னு அதில் 4x4 அமைப்புடைய 4க்கு 4 வரிசையுடைய சதுரத்தை எடுத்துக்கின்னு அவற்றினுடைய கூடுதல் கண்டுபிடிக்கிறது எப்படி, 4x4 வரிசையுடைய மாயாசரத்தை அமைப்பது எப்படி, இதெல்லாம் பார்க்க போகிறோம். இது குறிப்பாக கணித மன்ற செயல்பாடுக்கு ஏதுவாக இருக்கும். குறிப்பாக சொல்ல போனோம்னா அப்பர் பிரைமரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இருக்காங்கல்ல, 6, 7, 8 வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு மேத்தமெட்டிசேஷன், அதாவது காலண்டர் ஷீட்டை பார்க்குறாங்க, மாத நாட்காட்டி பார்க்குறாங்க, அதை எப்படி அணுகிறது, கணித பார்வையால் எப்படி அணுகிறது, எதெல்லாம் பார்த்தா எப்படி கணிதத்தை மேத்தமெட்டிசேஷன் பண்ணுறதுன்றது தான் இந்திய வகுப்பினுடைய நோக்கம். அப்படி பார்க்கும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏப்ரல் மாதத்தையும் எடுத்துக்குவோம். இந்த வருஷத்தினுடைய ஏப்ரல் மாதம் எடுத்துக்கின்னு உங்களுக்கு விளக்கம் கொடுக்க பார்த்து உங்களுக்கு எளிமையாக புரியும். பாருங்கள், ஏப்ரல் மாதம் 2025. இப்போ கேள்வி என்ன எழுப்புறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மந்த்து ஏப்ரல் 2025ல் எத்தனை 4க்கு 4 வரிசையுடைய கட்டம் இருக்குது, 4க்கு 4 அமைப்புடைய சதுரம் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு சதுரம் 4க்கு 4, 6லேருந்து 6, 7, 8, 9 இப்படியே சொல்லிக்கின்னு போய் 30ல் முடியலாம். அப்போ 4க்கு 4 வரிசையுடைய ஒரு சதுரம் கிடைக்குது. இதே போல் பார்த்தீங்கன்னா 1ல் தொடங்கி 25ல் முடியுது. இது மற்றொரு 4x4 வரிசையுடைய அமைப்புடைய ஒரு சதுரம். வேறு இருக்கா சார்? இருக்குது. அப்போ பாருங்கள், 2, 3, 4ல் தொடங்கி அங்கே 26ல் முடியுது. மற்றொரு 4x4 வரிசையுடைய சதுரம். ஆக ஏப்ரல் 2025ல் இப்போ காட்டப்பட்டுள்ள அமைப்பின்படி 3 சதுரங்கள் கிடைக்குது. 4x4 அமைப்புடைய 3 சதுரங்கள் கிடைக்குது. இப்போ பாருங்களேன், இப்போ நான் எடுத்துக்க போகிறது இந்த சதுரம். அதாவது உங்களுக்கு ஸ்க்ரீனில் பாருங்கள், 1, 2, 1, 2, 3, 4, 8, 9, 10, 11, 15, 16, 17, 18, 22, 23, 24, 25. இந்த 4க்கு 4 சதுரத்தை கூட்ட சொல்கிறேன் உங்களை. 1லேருந்து 25 வரையும் இந்த காலண்டர் ஷீட்டில் ஏப்ரல் 2025ல் இந்த 1லேருந்து 25 முடிய 4 அமைப்புடைய சதுரத்தை கூட்டி சொல்லுங்கன்னா உடனடியாக சொல்ல முடியும். அது எப்படி சார்னா, மொதல் எண்ணையும் இறுதி எண்ணையும் கடைசி எண்ணையும், அதாவது 1ஐயும் 25ஐயும் கூட்டுங்கன்றனா 26. மொதல் எண் 1, கடைசி எண் 25, அதில் ரெண்டுத்தையும் கூட்டினா 26. இந்த 26 8ஆல் பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு என்ன தொகை கிடைக்குது? 208 கிடைக்குது. ஸோ அப்போ இந்த 4க்கு 4 வரிசையுடைய 1லேருந்து 25 வரையும் முடிகிற 4x4 வரிசையுடைய அந்த அதனுடைய கூடுதல் என்ன, கூட்டுத்தொகை என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த எண்களினுடைய கூடுதல் 1 கூட்டல் 2 கூட்டல் 3 கூட்டல் 4 கூட்டல் 8 கூட்டல் 9 கூட்டல் 10 கூட்டல் 11 கூட்டல் 15 கூட்டல் 16 கூட்டல் 17 கூட்டல் 18 கூட்டல் 22 கூட்டல் 23 கூட்டல் 24 கூட்டல் 25 மதிப்பு கூட்டுத்தொகை என்னன்னு கேட்டிங்கன்னா 208. இது நீங்கள் கூட்டுறதுங்காட்டியும் நீங்கள் உடனடியாக சொல்ல முடியும். இதே போல் மற்றொரு சதுரத்தை சொல்லுவேன். நீங்கள் எப்படி இதனுடைய விடை என்ன வரும்னு சொல்லணும். இப்போ பாருங்கள், இந்த சதுரத்தை எடுத்துக்கிறேன். 2ல் தொடங்குது. 2ல் தொடங்கி 2, 3, 4, 5, 9, 10, 11, 12, 16, 17, 18, 19, 23, 24, 25, 26 இவற்றினுடைய கூடுதல் கண்டுபிடி இப்படி சொன்னீங்கன்னா உடனடியாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, முதல் எண் 2பா, அந்த கட்டத்திலே 4x4 உடைய கட்டத்தில் 4x4 வரிசையுடைய சதுரத்தில் இறுதியாக வர நம்பர் 26. 2ஐயும் 26ஐயும் கூட்டினா உங்களுக்கு கிடைக்கிறது 28. இந்த 28 கண்டிப்பாக நீங்கள் உங்களை 8ஆல் பெருக்க சொன்னேன். பெருக்குனா உங்களுக்கு கிடைக்கிறது 224. இதுபோல் எந்த மாதமாக இருந்தாலும் எந்த வருடமாக இருந்தாலும் 4x4 வரிசையுடைய அந்த சதுரத்தை எடுத்துக்கின்னு அவற்றினுடைய கூட்டுத்தொகையை கண்டுபிடிச்சிங்கன்னா அது என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முதல் எண்ணையும் அந்த சதுரத்தில் வர கடைசி எண்ணையும்
கூட்டி 8ஆல் பெருக்குனா கிடைக்கும். இதுபோல் இந்த சதுரத்துக்கு நீங்கள் கண்டுபிடிக்க முடியுமா? 6ல் தொடங்கி 6, 7, 8 எக்ஸட்ரா 30 கண்டிப்பாக உங்களால் கூட்ட முடியும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உடனடியாக சொல்லுவீங்க, 6யும் 30யும் கூட்டுங்க சார், 36 சார், 36 8ஆல் பெருக்குங்க சார், உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் சொல்லுவீங்க. அப்போ 36 கிடைக்குது. 36 நம்ம 8ஆல் பெருக்கும்போது நம்மளுக்கு என்ன வருன்றது அனைத்து குழந்தைகளுக்குமே தெரியும். 288 288. இதுபோல் 3க்கு 3 ஆல்ரெடி சொல்லிட்டேன். 3க்கு 3 வரிசை உடைய அணியை 3க்கு 3 வரிசை உடைய சதுரத்தினுடைய கூடுதல் என்னவா இருக்குன்றத உங்களுக்கு கொரோனா நேரத்தை சொல்லியிருந்தேன். அதிலே உங்களை கேள்வி கேட்டிருந்தேன். இதுபோல் 4க்கு 4 வரிசை உடைய அமைப்பு உடைய சதுரத்தினுடைய பண்புகளை கண்டுபிடின்னு சொல்லியிருந்தேன். இதுவரையிலும் யாரும் கண்டுபிடிக்கவே இல்லை. நெட்லேயும் போய் பார்த்தா யாரும் கண்டுபிடிக்கல. சரி, இப்போ டைம் நேரம் சும்மா இருந்ததுனால இதை இப்போ விளக்கம் கொடுக்குறேன். இதில் இயற்கணி தான் அமையுது. அந்த இயற்கணிதத்தையாவது நீங்கள் கண்டுபிடிங்க. இது இயற்கணிதம் எப்படி அமையுது, எப்படி 8ஆல் பெருக்கிறோம், இது அந்த இயற்கணித சூத்திரத்தை நீங்கள் தருவீங்க பார்ப்போம். கண்டிப்பாக உங்களால் முடியும். இதே போல் மே மாதம் ஒர்க் கொடுக்குறவங்களுக்கு மே மாதம் 2025ல் எத்தனை 4x4 அமைப்புடைய சதுரம் கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே சொல்ல முடியும். 4ல் தொடங்கி 28ல் முடியுது, இது ஒரு சதுரம். அதுக்கப்புறம் 5ல் தொடங்கி 29ல் முடியுது, மற்றொரு சதுரம். அதுக்கப்புறம் 6ல் தொடங்கி நம்மளுக்கு எதில் முடியுது, 30ல் முடியுது. 6ல் தொடங்கி 30ல் முடியுது, மற்றொரு சதுரம். அதுக்கப்புறம் 7ல் தொடங்கி 31ல் முடியுது. இதெல்லாம் 4க்கு 4 வரிசையுடைய சதுரம். இப்போ முதல் சதுரத்தை எடுத்துக்கங்க. 4, 5, 6, 7, 11, 12, 13, 14, 18, 19, 20, 21, 25, 26, 27, 28 இவற்றினுடைய கூடுதலை கண்டுபிடிங்க அப்படின்னா உடனடியே மற்ற மாணவர்கள் கூட்டுறதுங்காட்டியும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 4ஐயும் 28ஐயும் கூட்டுவீங்க. கூட்டுனா உங்களுக்கு கிடைக்கிறது கண்டிப்பாக 32 கிடைக்கும். இங்கே கூட கிடைக்கும். இதை கூட கூட்டினா 32 தான் வரும். ஏதேனும் 2 எண்ணை கூட்டணும். அதுக்கு நான் குறிப்பாக முதல் எண்ணையும் கடைசி எண்ணையும் வச்சுக்கிறேன். சரி, 32 எதால் பெருப்பீங்க? 32 8ஆல் பெருப்பீங்க. 8ஆல் பெருக்கும்போது அதனுடைய தொகை என்னவா வரும்? பெருக்குத்தொகை 256. ஸோ அப்போ 4, 5, 6, 7, 11, 12, 13, 14, 18, 19, 20, 21, 25, 26, 27, 28 இவற்றுடைய கூட்டு பலன் 256. இதுபோல் மற்ற 4x4 அமைப்புடைய சதுரத்தினுடைய கூடுதலை உடனடியாக உங்களால் சொல்ல முடியும். சரி, ஆனால் உங்கள்கிட்ட இன்றைக்கி ஒர்க்கு கொடுத்துருக்குறேன். 3x3 வரிசையுடைய அமைப்புடைய சதுரத்தினுடைய கூடுதல் எப்படி எளிமையாக கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அதை இந்த லிங்க்லேயும் கொடுக்குறேன், இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதுக்கு இயற்கணித அமைப்பு கண்டுபிடிச்சிருக்கிறேன். அதே போல் நீங்கள் 4க்கு 4 இயற்கணித அல்ஜிப்ரிக் ஃபார்மேட்டு, அல்ஜிப்ரிக் எப்படி இதை 8ஆல் பெருக்கிறோன்றதை நீங்கள் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுங்கள். இப்போ மேஜிக் ஸ்கொயர் மாய சதுரம் எப்படி அமைக்கிறது இதான் பார்க்க போகிறோம். ஏதேனும் 4x4 வரிசையுடைய நம்ம சதுரத்தை எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நீங்களே எடுத்துக்கங்க. 1, 2, 3, 4 அதில் தொடங்கி இறுதியாக நம்ம 25ல் முடிக்க போகிறோம். அப்போ 1, 2, 3, 4, 8, 9, 10, 11, 15, 16, 17, 18, 22, 23, 24, 25 இந்த சதுரத்தை எடுத்துக்கிறோம். மற்ற அமைப்பு உடைய மற்ற 4 இதே மந்தில் அதாவது அதர் 4x4 ஆர்டர், அதாவது 4x4 வரிசை உடைய நீங்கள் என்ன பண்ணலாம், அமைப்புடைய மாய சதுரத்தை உருவாக்குற வழிமுறை கூட நீங்களே கண்டுபிடிக்கலாம். நான் ஒரு மாடல் 1, 2, 3, 4, 8, 9, 10, 11, 15, 16, 17, 18, 22, 23, 24, 25 எடுத்துக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணலாம், 2ல் தொடங்கி 24ல் 26ல் முடிகிறது எடுத்துக்கின்னு அதனுடைய மாய சதுர அமைப்பு எப்படி, மாய சதுரத்தை எப்படி அமைக்கலான்னு சொல்லிட்டு நீங்களே கண்டுபிடிக்கலாம். இல்லைனா 6ல் தொடங்கி 30 வரை நம்பரை எடுத்துக்கின்னு
நீங்கள் மாய சதுரத்தை அமைக்கலாம். இது வந்து நம்ம ஏப்ரல் மாதத்தில் 2025 4x4 அமைப்புடைய ஒரு சதுரத்தை எடுத்துக்கிறோம். இப்போ எப்படி நான் வந்து மாய சதுரத்தை அமைக்க போகிறேன், மேஜிக் ஸ்கொயர் அமைக்க போகிறேன்னா 2 மூலைவட்ட எண்களையும் இதுமாரி கோடு போட்டுருங்க. கோடு போட்டிங்களா, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், இதை இந்த இந்த 1வது நம்பர் இடத்துல இந்த 25 எழுதிங்க. 1 வர இடத்துல 25, 25 வர இடத்துல 1. அதே போல் இங்கே 4க்கு என்ன எழுத முடியும், 22 எடுத்து போய்க்கணும். இங்கே 22க்கு என்ன எடுத்து போயிடணும், 4. அதே மாதிரி இந்த 9 17 எடுத்து போயிடணும். இந்த 17 அங்கே 9 எடுத்து வந்துடணும். இந்த இடம் 16 அந்த 10 எடுத்து வந்துடணும். இந்த இடம் 10 அந்த 16 எடுத்து வந்துடணும். இப்போ எழுதுங்க பார்ப்போம். 25 2 3 22. இதை பார்த்து எழுதுகிறேன். 25 2 3 22 8 பார்த்து தான் எழுதுகிறேன். அதுக்கப்புறம் 17 எளிமையாக தெரியும் அதுக்கப்புறம் 16 11. ஓகே. அதுக்கப்புறம் 15 பார்த்து எழுதுகிறேன். 10 அந்த ஸ்ட்ரைக் அவுட் பண்ணதை விட்டுட்டு எழுதணும். அதுக்கப்புறம் 9, அதுக்கப்புறம் 18, அதுக்கப்புறம் 4, அதுக்கப்புறம் 23 24 1. இது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். 25 2 3 22 8 17 16 11 15 10 9 18 4 23 24 1. மூலை வெட்டத்தை மட்டும் நம்ம மூலை வெட்ட எண்கள் மட்டும் கோடு போட்டுட்டு இந்த 1 வந்து அடுத்த இடத்துக்கு அடுத்த மூலை வெட்டத்தில் அது நேராகிற நம்ம இடத்துலையும் இங்கே இருக்கிற 25 அங்கே எடுத்து போயிடணும். அதே மாதிரி 17 9ஆம் இடத்துக்கும் 9ல் இருக்கிற இடத்துக்கு 17ஐயும் 17 வந்து 17 இருக்கிற இடத்துக்கு 9 எடுத்து வந்துடணும். இந்த 22 இருக்கிற இடத்த 4ஐயும் 4 இருக்கிற இடத்துக்கு 22, 10 இருக்கிற இடத்துக்கு 16ஐயும் 16 இருக்கிற இடத்த 10ஐயும் எடுத்து வந்துடணும். அவ்வளோதான். இது வந்து மாயா சதுரம் கிடச்சிச்சு. இதில் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இவற்றினுடைய கூடுதல் என்ன வரும்னா, ஏற்கனவே சொன்னேன், மொதல் எண்ணையும் கடைசி எண்ணையும் இல்லை கடைசி எண்ணையும் மொதல் எண்ணையும் கூட்டுங்க. 26. 26ஐயும் 26 நம்ம என்ன பண்ணணும், 26 2ஆல் பெருக்குங்க. 26 2ஆல் நீங்கள் பெருக்குனா 52 கிடைக்கும். இந்த பக்கம் அதாவது கிடைமட்டமாக எல்லா எண்ணையும் கூட்டினா, அதாவது சொல்ல போனீங்கன்னா ரோ, அதாவது இந்த கிடைமட்ட கூடுதல் கிடைமட்ட எண்களுடைய கூடுதல் 52. நிலை குத்தா கூட்டினோம்னா காலம் வைஸ் கூட்டினோம்னா அதுவும் 52 தான் கிடைக்கும். இதை கூட்டி பார்க்க தேவை. அந்த மொதல் எண்ணையும் கடைசி எண்ணையும் கூட்டி 2ஆல் பெருக்கினா போதும். மூலை வெட்டமாக பாருங்கள். இந்த மூலை வெட்ட எண்ணையும் கூட்டி பார்த்தோன்னா 52 கிடைக்கும். அடுத்த மூலை வெட்ட எண்ணு கூட்டி பார்த்தோன்னா 52 கிடைக்கும். அது மட்டும் இல்லை, நடுமத்தி எண்ணெய் நடுமத்தி சதுரத்தை மட்டும் கூட்டி பார்த்தோன்னா 52 கிடைக்கும். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு அந்த 4x4 வரிசை உடைய மாய சதுரத்தில் ஒவ்வொரு மூலையிலையும் 4x4 வரிசை உடைய சதுரம் கிடைக்கும். அதெல்லாம் கூடுதல் பார்த்தீங்கன்னா 52 தான் கிடைக்கும். அவ்வளோ சிறப்பு இது. அது மட்டும் இல்லை, ஒரு மாய சதுரம் கிடைக்குதுல்ல, அதில் கடைசி அந்த எட்ஜில் பாருங்கள் 25 22 4 1. இந்த 4 ஒரு சதுரத்தில் 4 மூலை உள்ள எண்களை கூட்டினா கூட நம்மளுக்கு என்ன கிடைக்கும், அதே 52 தான் கிடைக்கும். இது மாதிரி எந்த சதுரம் எடுத்துக்கினாலும் 4x4 சதுரம் எடுத்துனாலும் இதுமாரி அமைப்பு கொடுக்கும். இதுமாரி சிறப்பு எதுலேயும் கிடைக்காது. இதே மாதிரி மே மாதம் வாங்க, உங்களுக்கு எளிமையாக புரிய வைக்கிறேன். இதில் நீங்கள் வந்து 4x4 வரிசையுடைய சதுரங்கள் ஏதாவது ஒன்று எடுத்துக்கங்க. அப்போ நான் எடுத்துக்க போகிறது இந்த 4 5 6 7 தொடங்கி 28 முடிக்கிறேன். அதை எழுதிக்கிறேன். 4 5 6 7 11 12 13 14. அனைத்து குழந்தைங்களுமே புரியும். 18 19 20 21 25 26 27 28. எந்த ஒரு வருடத்தினுடைய மாத நாட்காட்டியை எடுத்துக்கின்னு அதில் வர 4x4 வரிசையுடைய அமைப்புடைய சதுரத்தை எடுத்துக்கின்னு மாய சதுரத்தை எளிமையாக நம்ம அமைக்கலாம். இது முதல் மூலைவட்டத்தில் கோடு போட்டிருக்கிறோம். அதே இரண்டாவது மூலைவட்டத்தில் கோடு போட்டுக்கிறோம்.
கோடு போடும்போதே இங்கே என்ன வரும்னு உங்களுக்கு தெரியும். இங்கே வரப்போகிறது 7. இங்கே என்ன வரும்னு தெரியும். இங்கே வரப்போகிறது 25. இந்த எண் வந்து இங்கேயும் இந்த 7 வந்து இங்கேயும் இடம் மாறும். அதுக்கப்புறம் இந்த 19 வர இடத்துல இந்த 13 வரும். இந்த 13 வர இடத்துல 19 வரும். 28 எங்கே போகும்? 4 இருக்கிற இடத்துக்கு போகும். 4 எங்கே வரும்? 28 இருக்கிற இடத்துக்கு வரும். இந்த 20 12 இடத்துக்கு போகும். இந்த 12 20 இடத்துக்கு போகும். அவ்வளோதான். இதை பார்த்து எழுதணும். 28 5 6 25. நான் என்ன தான் சொல்லி கொடுத்தாலும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். 11 20 பார்த்து ஒழுங்காக எழுதணும். ஸ்ட்ரைக் அவுட் ஆனது இருக்கக்கூடாது, எடுத்துக்கூடாது. அது தவிர இங்கே 13னா இங்கே வர 19 எடுத்துக்கணும். இங்கே 20னா இங்கே வர 12 எடுத்துக்கணும். அது மாதிரி 19 14 சரி. இங்கே 18 அதுக்கப்புறம் 13 அதுக்கப்புறம் 12 அதுக்கப்புறம் 21. எவ்வளோ புதுமையான விஷயங்கள் இதெல்லாம். எல்லாமே புதுமையாக தான் நான் சொல்லுவேன். ஏற்கனவே 3/3க்கும் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 26 27 4 இது மாயா சதுரம் கிடைக்குதுங்க. இப்போ தான் சொல்ல வரேன் பாருங்க. இந்த மாயா சதுரத்தினுடைய கூடுதல் மேஜிக் சம்முன்னு சொல்லுவாங்க. மாய கூடுதல் சொல்லுவாங்க. ஏற்கனவே சொன்னேன். இது மொத எண் 4 இறுதி எண் 28. இந்த 4யும் 28யும் கூட்டுங்க. 4 28 கூட்டம் 32. 32 2ஆல் பெருக்குனா 64. இது வந்து கான்செப்ட். இது வந்து 64 தான் கிடைக்கும். ஒவ்வொரு கிடைமட்ட எண்களையும் கூட்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 64 தான் கிடைக்கும். நீங்கள் பாருங்கள், ஒர்க் பண்ணுங்கள். 28 கூட்டல் 5 கூட்டல் 6 கூட்டல் 28 கூட்டல் 5 கூட்டல் 6 கூட்டல் 25 11 கூட்டல் 20 கூட்டல் 19 கூட்டல் 14 18 கூட்டல் 13 கூட்டல் 12 கூட்டல் 21 7 கூட்டல் 26 கூட்டல் 27 கூட்டல் 4. அதாவது கிடைமட்ட எண்களை கூட்டினாலும் சரி, அதாவது ரோ வைஸ் ஆட் பண்ணாலும் சரி, காலம் வைஸ் ஆட் பண்ணாலும் சரி, நிலைக்கூத்து எண்களை கூட்டினாலும் சரி, 28 11 18 7 இதை கூட்டினாலும் உங்களுக்கு 64. கூட்டி பாருங்கள். 64 64 64 கிடைக்கும். மூளை வெட்டு எண்கள் இதெல்லாம் நம்ம கூட்டினோம்னா முதல் விலை கூட்டி பார்த்தீங்கன்னா 64 கிடைக்கும். ராமானுஜம் கண்டுபிடிச்சிக்கிறாரு. மேஜிக் ஸ்கொயரு பர்த்டே மேஜிக் ஸ்கொயர் தான் அதை கண்டுபிடிச்சிக்கிறாரு. இது காலண்டருக்கு அவர் செய்யலை. இருந்தாலும் அவருடைய கண்டுபிடிப்பை பேஸாக வச்சு தான் இதெல்லாம் நான் கண்டுபிடிக்கிறேன். சும்மா சொல்கிறேன், ஒரு மோட்டிவேஷனுக்காக தான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, அவர் மேஜிக் ஸ்கொயர் ராமானுஜம் மேஜிக் ஸ்கொயரில் எப்படி வந்து பிறந்தநாள் மாயாசதுரம் அமைச்சாங்களோ அதே பண்பு இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா 24யும் 28யும் 25யும் 4யும் 7யும் கூட்டுங்க. இந்த மாயாசதுரத்தில் 28 கூட்டல் 25 கூட்டல் 7 கூட்டல் 4 இந்த சதுரத்தில் மாயா சதுரத்தில் 4 மூலையில் உள்ள எண்களை கூட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட்டு பலன் 62 தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு சதுரமாக பாருங்கள். இந்த 28 5 11 20 இந்த சதுரத்தில் 4 சதுரம் கிடைக்கும். 4 மூலையிலையும் 2க்கு 2 அதை கூட்டி பாருங்கள். 28 5 11 20 உங்களுக்கு 64 தான் கிடைக்கும். அதே போல் 6 25 19 14 கூட்டி பாருங்கள். உங்களுக்கு வந்து 64 தான் கிடைக்கும். 18 13 7 26 கூட்டி பாருங்கள். 64 தான் கிடைக்கும். 12 21 27 4 கூட்டி பாருங்கள். உங்களுக்கு ஒரே மாதிரியான மேஜிக் சம் தான் கிடைக்கும். ஒரே மாதிரியான மாய கூடுதல் தான் கிடைக்கும். அதே மட்டும் இல்லாது நடுமத்தில் வருது இல்லைங்களா, 20 19 13 12 இந்த 4 எண்ணையும் கூட்டினாலும் 64 தான் கிடைக்கும். மாணவர்களே, இதுபோல் நீங்கள் எந்த ஆண்டினுடைய மாத நாட்காட்டி எடுத்துக்கின்னு நீங்கள் புரிதல் அந்த 4 வரிசையுடைய அமைப்புடைய ஒரு சதுரத்தை எடுத்துக்கின்னு கூடுதல் கண்டுபிடிக்கிற வழிமுறையும் சொல்லி கொடுத்துக்கிறேன். மாய சதுரம் அமைக்கலான்றதையும் சொல்கிறேன். அந்த மாய சதுரத்தில் எவ்வளோ பண்புகள் இருக்குது பாருங்கள். கிடைமட்டமாக 4 கிடைமட்டமாக எண்களை கூட்டினாலும் சரி, 4 நிலைக்குத்து எண்களை கூட்டினாலும் சரி, 2 மூலைவட்ட எண்களை கூட்டினாலும் சரி, அந்த சதுரத்தில் 4 மூலையில் உள்ள எண்களை கூட்டினாலும் சரி,
ஒவ்வொரு 4 மூலையிலையும் உள்ள சதுர அமைப்புடைய 2க்கு 2 வரிசையுடைய அந்த சதுரத்தை கூட்டினாலும் சரி, ஒரே கூடுதல் தான், ஒத்த கூடுதல் தான் கிடைக்கும். ஒத்த கூட்டலுக்கு ஒத்த தொகை கிடைக்குது என்பதை கூறி, இத்துடன் இந்த காணொளியை வகுப்பை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.